அவ்வளோ ஒரு வைராக்கியம். பொட்டு வைக்கிறதுக்கு சின்ன பொட்டெல்லாம் வைக்க மாட்டேன். அழகா பெரிய பொட்டா வைப்பேன். ஸ்கூலுக்கு போனா கூட அப்படிதான் போவேன். அல்லேலூயா! நான் அந்த கோவிலுக்கு போறப்ப என்ன கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ பக்தியா இருந்தேன் நானு. எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா, அந்த தெய்வங்கள்லாம் உதவி செய்யலைங்க. உதவி செய்யல. நான் கூப்பிட்ட போது ஒரு கடவுள் வந்தாரு. நான் கண்ணீர் விடும்போது என் கண்ணீரை துடைக்க ஒருத்தர் வந்தாரு. என் குடும்பம் அங்கலாய்க்கும் போது சாப்பிட சாப்பாடு இல்லை, கண்ணீரோட நிற்கிறோம். கர்த்தர் எங்கள் கை தூக்கி உயர்த்தினாருங்க. கை தூக்கி உயர்த்தினாருங்க. உயர்த்தக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டு. தப்பி மார்க்கத்தில் போனவர்களை ரட்சிப்பதற்காக இயேசு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், ரட்சகர்களாக. அல்லேலூயா! அன்னைக்கு எங்களுக்கு இயேசுவை பற்றி ஒருத்தர் சொல்லலைன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்க முடியாது. இன்னைக்கு நீங்க போயிட்டு மற்றவங்களுக்கு சொல்லலைன்னு வச்சுங்களேன், உங்களை நம்பி ஆண்டவர் ஒரு ஆளை வச்சிருக்கிறார்ல, அவங்களுக்கு நீங்க கணக்கு சொல்ல வேண்டியதா இருக்கும். அல்லேலூயா! அல்லேலூயா! சொல்லி பாருங்க, ஒரு மகிழ்ச்சி வந்துடும். யாருக்காவது ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்லி பாருங்க. உங்களுக்கு சொல்ல தெரியல, ஒன்றுமே சொல்ல தெரியல, இங்கே கைப்பிரதி இருக்குது, இங்கே ஒரு புஷ்பமானு ஒருத்தருங்க வருவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியல, வாரம் வாரம் கைப்பிரதி கொடுமான்னு வாங்கிட்டு போவாங்க. நாங்கள் அங்கே போய் கொடுக்கணும், இங்கே போய் கொடுக்கணும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு வேல்யூ உண்டு. அல்லேலூயா! பீச்சில் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஒரு மனுஷன் போயிருந்தாராம். அப்போது கடற்கரையில் ஒரு பேப்பர் அப்படி பறந்து வந்துச்சான். சரி, சாக தான் போகிறோம், அந்த என்னதான் பேப்பர், அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் எடுத்து வாசிச்சாராம். அது பார்த்தா, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் மறிக்க வேண்டும்னு கேட்டிருந்துதான். அல்லேலூயா! ஒரு பெரிய சுவிசேஷகராக அவர் மாறிட்டாருங்க. அல்லேலூயா! நம்முடைய சாது சுந்தர் சிங் ஐயா உண்மையான தெய்வம் யாருன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டெல்லாம் போராடி 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 ஜெபிச்சாராம். ஒன்றுமே தெரியல. விடிய காலம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரெயின் வரும். உண்மையான கடவுள் யாருன்னு தெரியலன்னு சொன்னால் நான் போயிட்டு அதில் மறிச்சிட்டு போயிட போகிறேன்னு சொல்லும்போது, அதிகாலையில் அந்த டைமுக்கு முன்னாடி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிற உனக்காக ஜீவன் கொடுத்த இயேசுன்னு சொல்லி தன்னை வெளிப்படையாக காண்பித்த ஒரு தெய்வம் உண்டு. அவரை பற்றி நீ சொல்லியே ஆகணுங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பெருசாக நினைக்காத. இதை விட பல மடங்கு பிரச்சனைகளோட வெளியே இருக்கிறாங்க. போய் பாருங்க, கேட்டு விசாரிச்சு பாருங்க. நீங்க சாதாரணமாக பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறப்பவே சும்மா அப்படி பேசி பாருங்களேன். ஒரு முறை நாங்கள் இங்கேருந்து திருச்செந்தூர் போனோம். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். நாங்கள் சுரேஷ், பாரதி எல்லாம் சேர்ந்து போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் ஒரு கும்பல் அந்த கோவிலுக்கு அந்த இதுக்காக போகிறாங்க. ஒரு கும்பல் ஏறிச்சு. எங்களுக்கு சும்மா இல்லாமல் இயேசுவை பற்றி கூட இல்லை, சாதாரண நடையில் மனுஷனுடைய தப்பிதங்களை சொல்லி இதனால் உங்களுக்கு வருகிற பாதிப்புகளை சொல்லிட்டு போனோம். ஆனால் ட்ரெயினை விட்டு இறங்குறப்போ அவங்க சொல்லிட்டு போனாங்க, உண்மையாகவே நான் போயிட்டு அந்த சர்ச்சு எங்கே இருந்தாலும், எங்கே வந்தவங்க தெரியுமா, கார்த்திகை தீபம் கோவிலுக்கு விளக்கு தரிசனத்தை பார்க்க வந்தவங்க. அல்லேலூயா! விளக்கு தரிசனம் பார்க்க வந்தவங்க திருச்செந்தூருக்கு. ஆனால் ட்ரெயினை விட்டு இறங்குறப்போ சொல்கிறாங்க, நாங்கள் எங்கேயாவது ஒரு சர்ச்சுக்கு கண்டிப்பாக போவோம், நீங்கள் சொல்கிற அந்த ஆண்டவரை நான் போய் தேட போகிறோம், நாங்கள் நிச்சயமாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா! பெரிய வார்த்தைலாம் ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு வார்த்தை, இயேசு நல்லவர், இயேசு உங்களை குணமாக்குவார், இதை மட்டும் சொல்லு. உங்களை விடுவிக்கக்கூடிய தெய்வம் அவரு தான், நிச்சயம் விடுதலை ஆக்குவாருன்னு சொல்லிப்பாரு. உன் வாழ்க்கையில பெரிய சமாதானத்தை கொடுப்பாரு. தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன், ரட்சிக்கிறவனாக தேவன் உன்னை வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை வைங்க, யாக்கோபு 5:20. தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன். பாவியை திருப்புகிறவன் யாரங்க? பாவியை திருப்புகிறவனாக உன்னை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா!
உன் கண்ணுக்கு எதிர யாராவது பாவம் செய்கிறாங்களா? பார்த்துட்டு பார்க்காம போவாத. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. உன் பாவங்களையும் மன்னிக்க தேவன் இருக்கிறாருப்பா, மனம் திரும்பு. ஒரு வார்த்தை சொல்லு. ஒரு வார்த்தை போட்டுட்டு போ. மீதி அவர் பார்த்துப்பாரு. அல்லேலூயா. படிங்க. தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து ஒரு ஆத்துமாவை பரலோகத்திலிருந்து அல்லது பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு தேவ தூதர்களை அனுப்பி அவர்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களை ரட்சித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. அல்லேலூயா. ஆத்துமாவை பாவத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். திரளான பாவங்களை மூடுவான். அந்த வசனத்தை வைப்பா. உனக்கு என்ன அவசரம்? வசனத்தை எல்லாரும் பாருங்க. அங்க சொல்லப்படுது திரளான பாவத்தை. நிறைய பேர் ஒருத்தர் ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான், ஆலயத்துக்கு வந்துட்டான். ஆனா கூட இருந்தவங்க சொல்லுவாங்க, நீ இந்த பாவம் பண்ணல, நீ இப்படியெல்லாம் இருந்தல்ல, நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தல்ல. அந்த பாவத்தை குத்தி காட்டிக்கிட்டு இருப்பான் ஒருத்தன். ஆனா இயேசுனுடைய அன்பு திரளான பாவங்களை மூடும். அல்லேலூயா. 32ஆம் சங்கீதம். எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை தேவன் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. நினைக்க மாட்டாருங்க. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் மறக்க மாட்டாரு. உன் பாவங்களை அவர் நினைக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் மூடி போடுகிற தேவன். அவர் மூடி போடுகிற தேவன். நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஒரே ஒரு விசை கூட நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்பு. அல்லேலூயா.